மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள், காய்ச்சல்கள் ஒருபுறம் இருக்க, கண் நோய்களும் கண் வலியும் ஏற்படும் என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறுகின்றனர். அப்படி ஏற்படக்கூடிய கண் நோய்கள் என்ன, எப்படி, எதனால் ஏற்படுகின்றன என்று இப்போது பார்க்கலாம். கண் நோயோ கண் வலியோ மழைக்காலம் தவிர பிற பருவ காலங்களிலும் வரக்கூடும் என்கிறார்கள் மருத்துவர்கள். ஆனால் மழைக்காலங்களில் பரவும் கண் நோய்க்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்பது மருத்துவர்கள் கூற்று. சிக்கன் குனியா, டெங்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்ணில் பின்பகுதியிலிருந்து கன்ஜங்டிவைட்டிஸ் அந்த கண் வலி, செங்கண்ணுன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் கண்ணுக்கு உள்ளே இருந்த யூவிஐட்டிஸ்னு பேர், அந்த மாதிரி வரலாம். அது எலி காய்ச்சல்லாம் அந்த மாதிரி வரலாம். அப்போ அவங்களுக்கு வலி இருக்கும், பார்வை கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் கருவிலியை சோதிச்சிங்கன்னா கருவிலி நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கண்டாக்டர்கிட்ட போய் தகுந்த முறையில் அதுக்கு ஒரு டெஸ்ட் செய்து சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை தடுக்கலாம். மழைக்காலங்களில் பூஞ்சை காளான் வகையைச் சேர்ந்த கிருமி கண்களில் வலி மற்றும் தொற்றை ஏற்படுத்தும் என்கிறார்கள் மருத்துவர்கள். எது எடுத்தாலும் கண் வலி வந்தால் வைரஸ் அப்படின்னு இதை அவங்க கவனித்து பார்த்தாங்கன்னா இது வைரஸ் இல்லை, இது மழை காலத்தில் வர்ற இந்த கிருமி மைக்ரோஸ்போரோடியங்கிற இது காளான் வகையை சேர்ந்தது, வைரஸ் வகையை சேர்ந்தது இல்லை. இதுக்கு தனியாக மருந்து இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தடவை ஒரு வாரம் விட்டால் நல்லா சரியாக போகுது. கண் நோய் பெரியவர்களுக்கு மட்டுமின்றி குழந்தைகளுக்கும் அதிகமாக பரவ வாய்ப்புள்ளதாகவும், கண் நோய்க்கு உள்ளான குழந்தைகளின் பெற்றோர்கள் மிக கவனமாக குழந்தைகளை கையாள வேண்டும் என கண் மருத்துவர் விஜயலட்சுமி கூறுகிறார். நாங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்குன்னா பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை கவனமாக கவனிக்கணும். பெற்றோர்களும் இந்த மருந்து சொல்கிற மருந்து போடுறப்ப செய்கிறப்ப கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு மருந்துகள் போடணும். அடிக்கடி கண்ணை கழுவி விடணும். 2வது, பள்ளிக்கூடம் போடுற பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி நம்ம தடுத்துக்கிறதுனா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த கண் வலி இருந்தால் கூட மருந்து போட்டுட்டு மருந்துகளை கையில் கொடுத்து டீச்சர்கிட்ட கொடுத்து போட சொல்கிறாங்க. அது குழந்தைகளுக்கும் நல்லதில்லை. அதே சமயம் இன்னொரு 10 குழந்தைகளுக்கு இந்த கண் வலி பரவும். கண் நோய் வந்தவர்கள் தாங்களாகவே ஸ்டெராய்டு மருந்துகளை எடுத்துக்கொள்வதையோ நாட்டு மருந்துகளை பயன்படுத்துவதோ கூடாது என்று எச்சரிக்கிறார்கள் கண் மருத்துவர்கள். மழைக்காலங்களில் கண் தொற்றுநோய் வருவதை தடுக்க முடியாவிட்டாலும் முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் பாதிப்பிலிருந்து மீள முடியும் என்பது மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் ஹரிகிருஷ்ணன்.